எனக்கு எனக்கான தன்மானம் முக்கியம். நான் மன்னிப்பு இதற்கு மேல அந்த சிக்கல் பேசி திமுகவுக்கு முட்டு தர நாய்க்கு தன்மானம் தான் ஒரு கேடு, இங்க தன்மானம் தான் முக்கியம்னு சொல்லி இந்த பொரோட்டா வீச்சு சீப்பு செந்தில், திமுக அண்டா பொரோட்டா வீச்சு சீப்பு செந்தில் நிகழ்ச்சியில இருந்து பாதிலேயே ஓடி போயிருக்கு. அந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளர் அவரும் திமுக ஜாலரா, அவரு சீப்பு சார் தயவு செய்து பாதிலேயே பயந்து ஓடி போகாதீங்க சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரு. இந்த திமுக அண்டா கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு பாயிண்டும் கிடையாது, கவுண்டர் பாயிண்ட் இந்த அண்டா கிட்ட இல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம அங்க இருந்தவங்க எல்லாருமே சீப்பு செந்தில பயங்கரமா கலாச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கலாய்க்கிறத தாங்கிக்க முடியாம இருங்கடா இருங்க நான் போய் எங்க ஆளை கூட்டின்னு வரேன்னு சொல்லி இந்த திமுக அண்டா பொரோட்டா வீச்சு சீப்பு செந்தில் ஓடி போயிருக்கான். நம்மள ஸ்கூல்ல படிக்கும் போது நம்மள யாராச்சும் கேலி கிண்டல் பண்ணாங்கன்னா, மம்மி மம்மி பாரு மம்மி என்ன அவன் கேலி கிண்டல் பண்ணிட்டே இருக்கான், அவன் என்ன கிள்ளிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டின்னு வருவோம் இல்லையா, அத மாதிரி இந்த திமுக அண்டா சீப்பு செந்தில் என்ன பண்ணிருக்கான், பாருங்க என்ன கேலி கிண்டல் பண்றாங்க, என்ன கலாச்சிக்கிட்டே இருக்காங்க, என்ன பேசவே விட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அழுது புரண்டு அந்த நிகழ்ச்சியிலிருந்து பாதிலேயே வெளியே போயிட்டு திமுக ஆதரவாளர்களை, சேகர் பாபு ஆதரவாளர்களை, திமுக ரவுடிகளை இவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கூட்டின்னு வந்திருக்கான். டேய் சீப்பு செந்தில், நான் கூட உன்னை டம்மி பீஸ்ன்னு நினைச்சேன்டா, ஆனா நீ ஒரு போன் பண்ணி கூப்பிட்டா வரத்துக்கு இந்த திமுக ரவுடிகள் ரெடியா இருக்காங்க பாரு, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வியப்பா இருக்கு. அப்ப நீயும் பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கக்கூடிய திமுக ரவுடி தானா? திமுக ரவுடி தானா? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். நியூஸ் 18 தமிழ்நாடு ஊடகத்துல மக்கள் சபைன்னு ஒரு டிபேட் ஷோவானது நடக்கும். அது இந்த வாரம் தந்தை டிவி அலுவலகத்துல நடந்திருக்கு. ஏன் நியூஸ் 18 தமிழ்நாட்டினுடைய நிகழ்ச்சி தந்தை டிவி அலுவலகத்துல நடந்திருக்கு அப்படின்றதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அந்த விவாத நிகழ்ச்சியில திமுக அண்டா பொரோட்டா வீச்சு சீப்பு செந்தில் பேச ஆரம்பிக்கும் போது அந்த நிகழ்ச்சிக்கு பார்வையாளர்களா வந்திருந்த கட்சி தொண்டர்கள், அவங்க எல்லா கட்சியை சேர்ந்தவங்களாவும் இருப்பாங்க, யார் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு பேச வந்திருக்காங்களோ, எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பேச வந்திருக்காங்களோ அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அந்த நிகழ்ச்சியை பாக்குறதுக்காக வருவாங்க. அப்படி சீப்பு செந்தில் பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க இருந்த எதிர்த்தரப்பினர் அவங்க எல்லாருமே சீப்பு செந்தில பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இப்ப வரைக்கும் எந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் சீப்பு செந்தில பேச விடாம கலாச்சாங்க அப்படின்றது தெரியல. ஃபர்ஸ்ட் அங்கிருந்து பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் தரவான், அதாவது காசு வாங்கிட்டு பேசுறாங்க பேடிஎம் அப்படின்னு கொச்சைப்படுத்துற மாதிரி. சீப்பு செந்தில் இந்த விவகாரத்தை குறித்து என்ன சொல்றான்னா, நான் பேச ஆரம்பிக்கும் போது என்னைய பார்த்து கேலி கிண்டல் பண்ணது, என்னைய பிடிச்சி கில்லுனது இந்த பாஜக சங்கிக தான், தாவைக்கா தொண்டர்கள் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதை அப்படியே வச்சுப்போமே, ஏன்னா இதே மாதிரியான ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு டிபேட் ஷோ தந்தி டிவில நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு திமுகவின் கொத்தடிமையா இருக்கக்கூடிய மனுஷபுத்திரன் அவர் போயிருந்தாரு. அந்த திமுக கொத்தடிமை மனுஷபுத்திரன் பேச ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. நான் எந்த கட்சியிலுமே இல்ல, நான் திமுகலையும் இல்ல, அதிமுகலையும் இல்ல, தாவேக்காவிலும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு கவுண்டர் கொடுக்கிற மாதிரி அங்க இருந்த தாவேக்கா தொண்டர்கள், அதான் நீ திமுக கொத்தடிமையா இருக்கே, அதுக்கப்புறமாவும் நீ வேற ஏதாச்சும் கட்சியில இருக்கணுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கலாச்சி விட்டுருப்பாங்க. அப்படி அந்த பசங்க கேட்ட உடனேயே, இப்படி பங்கமா இறங்கி கலாச்ச உடனேயே மனுஷபுத்திரனுக்கு கோபம் பொத்திக்கிட்டு வந்துடும். அங்கேயே உட்கார்ந்து கத்தின்னு இருப்பாரு. அதே மாதிரியான ஒரு நிகழ்வு, சேம் டு சேம் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இப்போ இங்க சீப்பு செந்திலுக்கு நடந்திருக்கு. சீப்பு செந்தில் பேச ஆரம்பிக்கும் போது இந்த சீப்பு செந்தில பயங்கரமா கலாச்சி விட்டுருக்காங்க. அடிமட்ட ரேஞ்சுக்கு இறங்கி கலாச்சி தள்ளி இருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து நம்மளுடைய திமுகண்டா பொரோட்டா வச்சு சீப்பு செந்தில் சோத்துல உப்பு போட்டு தின்னுருக்கான் போல. பாவம் ரோஷம் பொத்திக்கிட்டு வந்துடுச்சு. அங்க இருந்த பசங்க சீப்பு செந்தில கலாய்க்க ஆரம்பிச்ச உடனேயே அதே மேடையில இந்த திமுக அண்டா என்ன பண்ணிருக்கான், அசிங்கமா பேசியிருக்கான், பச்சை பச்சையா பேசியிருக்கான். திமுகவுக்கு முட்டு தரவன், திமுகவுக்கு ஜாலரா இருக்கிறவன் இப்படிதானா இருப்பான், பின்ன எப்படி இருப்பான், அவங்கிட்ட எல்லாம் நாகரீகமான வார்த்தைகளை எதிர்பார்க்க முடியுமா, அண்டா மாதிரிதான் பேசுவான், திமுக அண்டா மாதிரிதான் கத்திட்டு இருப்பான். அந்த மேடையில கோபத்துல கத்திட்டு இருந்த நம்முடைய சீப்பு செந்தில் திடீர்னு என்ன பண்ணிருக்கா, டேய் நான் யாரு தெரியுமா, நான் போன் பண்ணா 100 பேர் வருவாங்கடா, இப்பவே நான் இந்த இடத்துல 100 பேரை இறக்கி காட்டவா அப்படின்ற மாதிரி ஹரிப்படத்துல வர வில்லா மாதிரி கத்திட்டு இருந்திருக்கான்.
புராண கதைகள்ல வர புள்ளத்தாச்சி பூதம் மாதிரி இருந்துபுட்டு இவன் 100 பேர்லாம் இறக்குவானா அப்படின்ற மாதிரி அங்கிருந்த எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த புள்ளத்தாச்சி பூதம் என்ன பண்ணிருக்கு, 100 பேரை இறக்கிருக்கு, திமுக ரவுடிகளை இறக்கிருக்கு. விவாத நிகழ்ச்சியை விட்டு பாதிலேயே போகாதீங்க, பேச வேண்டியதை முழுசா பேசிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த திமுக ஆதரவு நெறியாளர் உட்பட அங்க இருந்த பேனலிஸ்டுகள் அவங்க எல்லாருமே சிபி செந்தில் கிட்ட கேட்டிருக்காங்க. பட் சிபி செந்தில் அது எதையுமே காதுல வாங்காம வெளியே ஓடி போயிட்டு அவனை கிள்ளிட்டாங்க, கொட்டிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, மிதிச்சிட்டாங்கன்னு சொல்லி திமுக ரவுடிகளை இவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த நிகழ்ச்சியில இருந்த ஒருத்தர், இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது ஆன் ஸ்பாட்ல இருந்த ஒருத்தர் பதிவு பண்ண ஒரு வீடியோவை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இங்க சைட்ல போடுற அதை கொஞ்சம் பாருங்களேன். இன்னைக்கு பாஜக இளைஞரணி சார்பா எல்லாரும் நியூஸ் 18 நடத்தக்கூடிய ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இங்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய பத்திரிகையாளர் போர்வில் இருக்கக்கூடிய சிபி செந்தில் அநாகரிகமான முறையில கோத்தமன் பேசுவது மட்டும் இல்லாம பாஜக இளைஞர்களை தாக்குவதற்காக திமுக இருக்கக்கூடிய ரவுடிகளையும் உடன்பிறப்புகளையும் கூட்டிட்டு வந்துட்டு தந்தி வாசல்ல நின்றுகிட்டு இருக்காரு. இப்போ நாங்க எல்லாருமே நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்க நேரத்துல தான் இருக்கும். ஆனா அந்த ஆளு வெளியில ஆள் கூட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் என்ன வார்த்தை பேசினாருன்னு இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு வெளியிடுமான்னு எங்களுக்கு தெரியல. அதனாலதான் நான் முன்கூட்டியே இப்ப வெளியிடுறேன். இதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரப்போகுது, வரலாம், வராம இருக்கலாம். இந்த திமுக பொரட்டா வீச்சு சிபி செந்தில் அந்த நிகழ்ச்சியில இருந்து பாதிலேயே ஓடி போயிட்டா இல்லையா, கவுண்டர் பாயிண்ட்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அங்கிருந்த பசங்களை கடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டா இல்லையா. வெளியே போயிட்டு அவன் என்ன பண்ணிருக்கான், அவங்க ரவுடிகளுக்கு எல்லாம் போன் பண்ணிருக்கான். அந்த உடன்பிறப்புகளா இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு போன் பண்ணி, வாங்க என்னை இங்க ஒருத்த கிள்ளிட்டான் கொட்டிட்டான்னு சொல்லி கத்தி கதறி அழுது கூச்சல் போட்டு அத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த திமுக அந்த நிகழ்ச்சியில இருந்து பாதிலேயே வெளியே போயிட்டா இல்லையா. அவ வெளியே போனதுக்கு அப்புறமாகவும் இந்த நிகழ்ச்சியானது நடந்திருக்கு. அதுக்கப்புறமாவும் கிட்டத்தட்ட 1 hour அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா சேனல்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க, வெளியே இப்போதைக்கு யாரும் போகாதீங்க, வெளியே இந்த திமுக பரோட்டா வச்சு சிபி செந்தில் ஒரு 50-60 திமுக ரவுடிகளை கூட்டிட்டு வந்திருக்கா. அங்க வெளியில ஒரே ரகலை பண்ணிட்டு இருக்கான். இப்ப நீங்க போனீங்கன்னா உங்க உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்கும். சோ தயவு செய்து இப்ப யாரும் போகாதீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி விவாத நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது யாராச்சும் பேச வராங்கன்னா அவங்கள இது மாதிரிலாம் கேலி கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. இது மாதிரி கேலி கிண்டல் பண்ணதுனாலதான் இவன் இப்படி பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி திமுக பரோட்டா வச்சு சிபி செந்திலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சில பேர் பேசியிருந்தாங்க. அது மத்தவங்களுக்கு வேணா சரியா இருக்கும். பட் பரோட்டா வச்சு சிபி செந்திலுக்கு இது சரியாவே இருக்காது. ஏன்னா இந்த திமுக பரோட்டா வச்சு சிபி செந்தில் 200 ரூபாய் ஊப்பி கொத்தடிமை. இவன் பேசாத பேச்சா, இவன் பிரதமர் முதல் பல மத்திய அமைச்சர்கள் வரைக்கும் என்னெல்லாம் பேசியிருக்கான், எவ்வளவு மோசமான தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் முன்னெடுத்து வச்சிருக்கான். தொடர்ந்து பாஜக மீதும் மத்திய அரசு மீதும் எவ்வளவு அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருந்திருக்கான். அப்படி அவன் பண்ண விஷயங்களுக்கெல்லாம் பாஜக இவன் மேல நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த நாய் இப்போ வரைக்கும் உள்ளேதான் இருந்திருக்கணும். பட் பாஜக அது மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்களா? கிடையாது. அவங்க கண்டுக்கவே இல்லை. ஏன்னா பாஜகவினருக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் சகிப்புத்தன்மை அதிகம். ஏதோ இவன் பேச வரும்போது அங்க இருந்த 4 பசங்க கேலி கிண்டல் பண்ணிட்டாங்க. அது பாஜக காரங்களா இல்ல தாவேகா தொண்டர்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா கேலி கிண்டல் பண்ணிருக்காங்க. சாதாரணமா கேலி கிண்டல் தானே பண்ணாங்க, அது என்ன பெரிய குலக்குத்தமா? கேலி கிண்டல் பண்ணதுக்கு அந்த நிகழ்ச்சியில அந்த மேடையிலேயே அசிங்கமா பேசி போட்டு அந்த பசங்களுக்கு மிரட்டல் வேற விடுத்துட்டு வெளியே போய் ஆட்களை கூட்டிட்டு வந்து, ரவுடிகளை கூட்டிட்டு வந்து, திமுக ரவுடிகளை கூட்டிட்டு வந்து அந்த பசங்களை அங்கிருந்த பாஜக காரங்களை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். நீங்களே சொல்லுங்க, இது மாதிரி கேலி கிண்டல் பண்ணா உடனே கொலை முயற்சி பண்ணலாமா? இவன் பண்ணது சரியா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இத மாதிரி பண்றது சரின்னா அப்போ இந்த திமுக பேசின பேச்சுக்கு பாஜக காரங்க என்னெல்லாம் பண்ணிருக்கணும், இவன் மேல என்ன மாதிரியான கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும். ஒருவேளை பாஜக அத மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்தா இதே திமுக பரோட்டா வச்சு சிபி செந்தில் என்னெல்லாம் பேசியிருப்பான். கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், அது இதுன்னு என்னென்னலாம் உருட்டி தள்ளியிருப்பான். ஆனா இப்ப இவன் என்ன பண்ணிருக்கான், ரவுடிகளை கூட்டிட்டு வந்திருக்கான். சாதாரண கருத்தை எதிர்கொள்ள முடியாம சகிப்புத்தன்மை இல்லாம திமுக ரவுடிகளை கூட்டிட்டு வந்து கொலை முயற்சியில ஈடுபட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த திமுக பரோட்டா வச்சு சிபி செந்தில் பக்கா திமுக ஜால்ரான்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவன் வாயால நான் ஒரு திமுக அண்டாதான், நான் திமுக சொம்புலாம் கிடையாது, நான் திமுக அண்டாதான்னு அவனே சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் இந்த மாதிரி நியூஸ் டிபேட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது இவனை பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் அப்படின்ற மாதிரி ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க? ஏன்? அது மட்டும் இல்லாம இது மாதிரி விவாத நிகழ்ச்சிகள்ல கருத்தை எதிர்கொள்ள முடியாம திமுக ரவுடிகளை கூட்டிட்டு வந்து ஒருத்தவங்களை கொலை பண்ண முயற்சி பண்றானா அந்த தைரியம் இந்த நாய்க்கு எங்கிருந்து வந்தது?
கருத்து சுதந்திரம்னு கத்திட்டு இருக்கக்கூடிய பண்ணி இப்போ சாதாரண ஒரு கருத்தை ஏத்துக்க முடியாம சகிப்புத்தன்மை இல்லாம ஒருத்தவங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கானா? இதுதான் உங்க ஊர் சகிப்புத்தன்மையா? இதுதான் உங்க ஊர் பேச்சு சுதந்திரமா? இப்போ இந்த திமுக ரவுடி, திமுக அண்டா பொராட்டா வச்சு சீப்பு சேர்ந்துல ஒரு சில திமுக ரவுடிகளை கூட்டிட்டு வந்து சில விஷயங்கள பேசியிருக்கான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுற, சைட்ல போடுற, தயவு செய்து பாருங்க. போர்ப்படை தளபதிகள், இந்த பகுதி கழகத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள், அண்ணன் சேகர் பாபுவினுடைய தீவிர நூற்றுக்கணக்கில் வந்து வெளியில நின்றாங்க எனக்கு தெரியாது. நூற்றுக்கணக்கில் அவங்க வெளியில நிற்கிறாங்க எனக்கு தெரியாது. நான் இந்த கண்ணியமற்ற நடந்து கொண்டக்கூடிய பாஜகவினர் மத்தியில அறிவார்ந்த வாதத்தை நீங்க வந்து என்ன சொல்றது, ஏதோ ஒன்றிற்கு முன்னால் வந்து முத்துக்களை இறைக்காதீர்கள் அப்படின்னு வேதத்துல ஒரு வசனம் உண்டு. அந்த மாதிரி நான் இந்த பாஜக கூட்டம் இருக்கக்கூடிய இந்த அவையில என்ன வாதத்தை வைத்தாலும் என்னை அவர்கள் பேசவிட போவதில்லைன்னு தெரிஞ்சுட்டு நான் வெளியில வந்துட்டேன். வெளியில் வந்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான உடன்பிறப்புகள் இங்கே நிற்கிறார்கள். இப்ப நாங்க காத்திருக்கிறோம். யாருக்காக காத்திருக்கிறோம்னா, உள்ளே சப்தமிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்தவங்க வீரத்தை காட்டினாங்கல்ல, அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும். நாங்க எந்த விதத்திலையும் அராஜக போக்கையோ அல்லது ஆணவ போக்கையோ இதை பேசல. நின்று முறையாக ஒழுங்காக நின்று முழக்கமிட்டு எங்களுடைய பலத்தை இனி ஒரு திராவிட முன்னேற்ற கழக தோழனோ, இனி ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனோ பேசுகின்ற பொழுது அரங்கிற்குள் ஒரு திமுக காரன் இல்லாவிட்டாலும் அவன் பேசுறத அமைதியா கேட்கணும், அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். இத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்க ஏதோ இந்த பிரச்சனை வந்த பிறகு வந்தவர்கள் அல்ல. இவர்கள் பல மணி நேரமாக இந்த நிகழ்ச்சி தொடங்கிய சில நிமிடங்களில் இங்கே வந்து உருட்டுருட்டு ஊவாய் ஊருட்டு என்னடே சீப்பு, நீ போன் பண்ணி கூப்பிட்டு இப்போ இத மாதிரி உள்டாவா பேசிட்டு இருக்கியா? ஃபர்ஸ்ட் அறிவார்ந்த கருத்துக்கும் உடன்பிறப்புகளா இருக்கக்கூடிய உளுத்தம்பருப்புகளுக்கும் என்னடா சம்பந்தம்? என்னடா சம்பந்தம்? இவன் பாருங்க என்ன பேச்செல்லாம் பேசுறான் பாருங்க. இவன் இந்த ரவுடி கும்பலை கூட்டிட்டு வந்துட்டு அங்க அநாகரிகமா கருத்துரிமை மீறி பேசினவங்களுக்கு பாடம் எடுக்க வந்திருக்கானா? எது இந்த கூட்டம்? இந்த கூட்டம் என்னென்ன வேலை பார்த்திருக்கு தெரியுமா? லைட் ஆஃப் பண்ணி அங்க இருந்தவங்கள அடிச்சிருக்கு இந்த கூட்டம். அதுலயும் ஒரு சில பொம்பளைங்க கத்தும் பாருங்க. எப்பா அதுவும் அந்த பொம்பளைங்க அசிங்க அசிங்கமா வேற பேசுதுங்க. அசிங்க அசிங்கமா பேசுற பொம்பளைங்களா நான் இப்பதாங்க பாக்குறேன். லைட் ஆஃப் பட்டு ஒரு பொம்பளை பச்சை பச்சையா கேட்டு, யோ அறிவார்ந்த கருத்து சொல்லிவிட்டு என்னையா இப்படி கலீஜ் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்க, இதுதான் உங்க அறிவார்ந்த கூட்டம் பண்ற வேலையா? அந்த விவாத நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே உள்ளதான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, யாரும் வெளியில போகாதீங்க, இப்படி திமுக ரவுடிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ரகலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருமே வெளியில விடல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே வெளியில வந்திருக்காங்க. அந்த நேரத்துல தமிழக பாஜகவை சேர்ந்த எஸ்.ஜி. சூர்யா உட்பட அங்கிருந்த பாஜக ஆதரவாளர்களை இந்த திமுக ரவுடி கும்பல் வந்து தாக்கியிருக்கு. ரொம்ப மோசமா தாக்கியிருக்கு. அந்த திமுக ரவுடி கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன சொல்லுவான், லைட் ஆஃப் பண்ணுங்க, நாங்க யாருன்றத காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் அப்படி சொன்ன 2வது நிமிஷத்துல இல்ல உடனே கூட நினைக்கிறேன், கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்றாங்க. லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அங்கிருந்த பாஜக காரங்களை கொல்ல முயற்சி பண்றானுங்க. அதுவும் அங்க போலீஸ்காரங்களா இருக்காங்க. போலீஸ்காரங்க முன்னாடியே இந்த திமுக ரவுடிகள் இந்த அளவு அட்டூழியம் பண்ணிருக்கானுங்க. நீங்க கேட்கலாம், அங்க இருந்த காவல்துறையினர் என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்கன்னு. காவல்துறையினரால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அவங்களால என்ன செய்ய முடியும்? சிச்சுவேஷன் எல்லாம் மீறி போயிடுச்சு. அங்க ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது காவல்துறையினரால திமுக ரவுடிகளுக்கு எதிராக என்னங்க பண்ண முடியும்? இதுவே திமுகவை விமர்சனம் பண்ணி ட்வீட் போட்டவங்களா இருந்திருந்தாங்கன்னா, அவங்கள கைது பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா உடனடியாக காலங்காத்தால போயிட்டு கைது பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க நடக்கிற விஷயமே வேற. திமுக ரவுடிகள் இப்படிப்பட்ட அட்டூழியங்களை ஈடுபடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுக ரவுடிகள் மீது இவங்களால கை வைக்க முடியுமா? சொல்லுங்க, கை வைக்க முடியுமா? தினத்தந்தி ஆபீஸ்ல பாஜக நிர்வாகிகளை எல்லாரையும் தாக்கிட்டு இருக்காங்க, லைட் ஆஃப் பண்ணி தாக்கிட்டு இருக்காங்க. என்னையும் மற்ற நிர்வாகிகள் கொண்டாந்து தனியா ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு இருக்காங்க. காவல்துறை எல்லாருமே திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்.ஜி. சூர்யா உயிருக்கு ஆபத்தா இருக்கு, எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா இருக்கு. தினத்தந்தி ஆபீஸ்ல திமுக ரவுடிகள் வந்து எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, உயிருக்கு அச்சுறுத்துற வகையில அந்த திமுக ரவுடிகள் இது மாதிரியான கேடுகட்ட காரியங்கள் செஞ்சிருக்கானுங்க. எதுக்கு? கருத்தால எதிர்க்க துப்பு இல்லாம இந்த துப்பு கெட்ட ஜென்மங்கள் இப்படியே ரவுடி செட்ல ஈடுபட்டு இருக்கு. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா லீகலா இந்த விவகாரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி பாஜக ஹேண்டில் பண்ணிருக்கு.
ஃபர்தரா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்கள் எடுக்க போறாங்க, அந்த விஷயம் எப்படி போக போகுது அப்படின்றத நாம பொறுமையா பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு டிவியினுடைய விவாத நிகழ்ச்சி ஏன் தந்தி டிவில நடந்தது அப்படின்றத பத்தி சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. பொதுவா இத மாதிரியான விவாத நிகழ்ச்சிகள்ல அடிதடிகள் நடக்கிறது, சண்டைகள் நடக்கிறது, இதெல்லாம் சாதாரணம் தான். இதை எல்லாத்தையுமே அந்த டிவி சேனலே, அந்த நியூஸ் சேனலே பாத்தீங்கன்னா திட்டமிட்டு நடத்துவாங்க. காரணம் டிஆர்பிக்காக இது மாதிரியான கேடுகெட்ட காரியங்களை அந்த சேனல் காரணங்களே செய்வானுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படிப்பட்ட டிவி விவாதங்கள் கல்யாண மண்டபத்துல நடக்கும், பொது இடங்கள்ல நடக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா, கவனிச்சு பாத்திருக்கீங்களா? ஆனா இப்போ சமீப காலமா அது மாதிரி கல்யாண மண்டபங்கள்ல நடக்கிறதே கிடையாது. ஏன் தெரியுங்களா? தமிழக காவல்துறை திருமண மண்டபங்கள்ல இப்படிப்பட்ட விவாத நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதே இல்ல. தனியார் சேனல்கள் நடத்தக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளுக்கு பொது இடங்கள்ல கல்யாண மண்டபங்கள்ல பெர்மிஷன் கொடுக்கறது இல்ல அப்படின்றதுனாலதான் நியூஸ் 18 தமிழ்நாட்டினுடைய இந்த ஒரு விவாத நிகழ்ச்சி தந்தி டிவி அலுவலகத்துல நடந்திருக்கு. இந்த சேனல் காரணங்க சும்மாவே 7:30 கூட்டுவானுங்கன்னு தமிழக காவல்துறைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவனுங்க நடத்துற நிகழ்ச்சிகளுக்கு பொது இடங்கள்ல பெருசா பர்மிஷனே தரது கிடையாது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக பரோட்டா வச்சு சீப்பு செந்தில், உன்னெல்லாம் நான் டம்மி பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. ஆனா என்னடா உனக்குள்ளயும் ஒரு ஊப்பி ரவுடி உறங்கிட்டு இருக்கான் போல இருக்குதே.